Tamil high speed 120 words per minute, August 2017. Code number of question paper 183. First paper. Get ready. Start. மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்களே, விவசாயத்துறை மற்றும் மீன்வளத்துறை ஆகியவை குறித்த மானிய கோரிக்கைகள் அவையின் முன்பு விவாதத்தில் இருக்கின்றன. நமது நாடு ஒரு விவசாய நாடு என்பது இங்குள்ள எல்லோருக்கும் தெரியும். ஆகவே நமது அரசு எந்த அளவுக்கு விவசாய மக்களுக்கு சேவை செய்கிறதோ அந்த அளவுக்கு நமது நாடு விவசாய முன்னேற்றம் அடைகிறது. அந்த அளவுக்குத்தான் இந்நாடு படிப்படியாக முன்னேறும். விவசாயத்துறை பல ஆராய்ச்சிகளை செய்து வருகிறது. நெல், கரும்பு முதலிய பல்வேறு தானிய பொருட்களை விருத்தி செய்வதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தாலும் சாதாரணமாக ஏழை மக்களுக்கு எந்த அளவிற்கு அது எட்டியிருக்கிறது என்று பார்த்தால் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சியின் பலன் இன்னும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பது என் கருத்து. ரசாயன உரம், பசுந்தாள் உரம் போன்றவைகளை அதிகமாக பயன்படுத்தினால் உற்பத்தியை பெருமளவு பெருக்க முடியும் என்று விவசாயத்துறையினர் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தாலும் கூட விவசாயிகளுக்கு ரசாயன உரம் கிடைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கிறது. கடந்த ஆண்டில் உர விநியோகம் குறித்து அரசு ஒரு புதிய முறையை கையாண்டது. சென்ற வருடம் கூட்டுறவு மூலமாகவும் தனிப்பட்டவர்கள் மூலமாகவும் உரம் விநியோகம் செய்யப்பட்டது. அதனால் எவ்வளவோ சிரமங்கள் ஏற்பட்டன. அந்த கஷ்டங்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. விவசாயிகள் தங்களுக்கு உரம் வேண்டுமென்றால் கிராம முன்சிப்பிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் பண்டகசாலையில் கொடுத்தால் அங்கு உரம் கொடுப்பார்கள் என்ற நிலைமை இருந்தது. அப்படி செய்தால் பண்டகசாலையில் இப்பொழுது உரம் கொடுக்கும்படியாக இல்லை என்று சொல்லிவிடுகிறார்கள். இன்னும் சரக்கு வரவில்லை என்றும் இன்னும் 5-6 நாட்களுக்கு பிறகு வேண்டுமானால் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் கையில் பணத்தை எடுத்து கொண்டு போய் வேறு இடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். 5 மூட்டைகள் வேண்டுமென்றால் 3 மூட்டைகள்தான் கொடுக்கிறார்கள். பாக்கி மூட்டைகளை கள்ள சந்தையில் வாங்க வேண்டி இருக்கிறது. 2 வருடங்களுக்கு முன்பு அரசினர் மானியம் கொடுத்து விவசாயிகளுக்கு எளிய முறையில் கொடுத்து வந்தனர். இப்பொழுது அதை நிறுத்திவிட்டார்கள். உரத்தை அதிகமாக பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்க வேண்டுமென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதால் பயன் இல்லை. விவசாயிகளுக்கு போதிய உரம் கொடுக்கப்பட வேண்டும். காலம் தவறி உரம் கொடுப்பதால் விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பங்கு இன்னும் விநியோகம் ஆகவில்லை என்றும் தேங்கியிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். அடுத்த வருடம் தண்ணீர் வந்த பிறகுதான் உரம் தேவை. இன்றுள்ள முறையை மாற்றி பூராவும் கூட்டுறவு முறையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விநியோகிக்க முடியுமா என்று அரசு பரிசீலிக்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிதியமைச்சர் அவர்கள் வரவு செலவு திட்ட உரையில் பம்பு செட் மற்றும் இயந்திரங்கள் வாங்க கடன் கொடுப்பதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொன்னார்கள். அது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம். பூமியிலிருந்து தண்ணீரை இறைத்து சாகுபடி செய்வதற்கு வசதி இருக்க வேண்டியது அவசியம்தான். 2-3 ஆண்டுகளாக இந்த திட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அரசு ஒரு இலக்கு வைத்து கொண்டு விநியோகிக்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பம்பு செட்டுகள் நிறுவ வேண்டுமென்று சொல்லி அவற்றை பொருத்த செய்து மீதியை வியாபாரிகள் பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைதான் இருக்கும். மீன் பண்ணை பற்றி ஒரு வார்த்தை.
எங்கள் தாலுகாவில் ஒரு கூட்டுறவு சங்கம் இருக்கிறது. அதன் உறுப்பினர்களுக்கு மீன்பிடிக்க ஏகபோக உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு அந்த சங்கத்தை கலைத்து சிறு சிறு கூட்டுறவு சங்கங்களை ஏற்படுத்தி மீன் பிடிப்பவர்களுக்கு அதிக வசதி செய்து கொடுக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாப்.